வணக்கம். டிஎன்எஸ்சிடி ஆப்பில் ஸ்டூடெண்ட் ஹெல்த் ஸ்க்ரீனிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் இருக்க டிஎன்எஸ்சிடி ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். இதில் ஹெல்த் அண்ட் வெல்பீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஹெல்த் ஸ்க்ரீனிங், கிளாஸ் அண்ட் செக்ஷன் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இந்த ஹெல்த் டேஷ்போர்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், நாட் ஸ்க்ரீன் அண்ட் ஸ்க்ரீன் லிஸ்ட் ஆகும். கீழே வியூ ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கண் பரிசோதனை தான் பண்ணுறோம். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் கிளியராக ரீட் பண்ணி நம்ம அளவெல்லாம் உள்ளீடு பண்ணணும். ரெண்டாவதாக மெஷர்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்டோட ஷோல்டர் அந்த ஃபுட் லென்த் இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் எல்லாமே சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணி அந்த அளவுகள்லாம் நம்ம உள்ளீடு செய்யணும். ஹைட்டும் அண்ட் வெயிட்டும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே பிஎம்ஐ உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணணும். இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு தலைப்பையும் நல்லா ரீட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற விஷயத்தை நீங்கள் உள்ளீடு செய்யணும். நான் எடுத்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பல்ஸ் ஒத்தை இருக்குது, அதனால் நான் அதை ஆமன் செலக்ட் பண்ணிக்கிறேன். தோலில் அந்த குழந்தைக்கு அலர்ஜி இருக்குது, அதையும் நான் ஆமன் உள்ளீடு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ரீட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு சரியாக ஆம் ஆர் இல்லை இதை நீங்கள் உள்ளீடு செஞ்சுக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு ஸ்க்ரீனுங்கிறது மாறிடும், க்ரீன் கலரில் மாறிடும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணணும். தேங்க்யூ.